வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம கர்மபலன் கிரகத்தின் அமைப்புகள் பொறுத்து எது மாதிரி செயல்பட போகிறது, எத்தகைய ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது துல்லியமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 ஜூன் மாதம் எத்தகைய மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே 3 பெரிய ஆண்டு கிரகத்தின் பயிற்சி நடந்துவிட்டது. மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி முடிந்துவிட்டது. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி முடிந்துவிட்டது. மே 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி முடிந்துவிட்டது. ஸோ இந்த 3 பயிற்சியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி. இது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே 3 முடிந்தனால குரு பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கக்கூடிய 9ஆம் பாவத்தில் 9ஆம் வீட்டில் 9ஆம் ராசியில் இருக்கும் பொழுது அருமையான ஒரு அமைப்பு. இதுவரை அஷ்டமத்தில் ஒரு வருடமாக குரு இருந்து துலாம் ராசிக்கு எந்த ஒரு பலாபலன்களும் எந்த ஒரு சாதகமான நட்பலன்களும் கொடுக்க முடியாமல் இருந்த குரு இப்போ 9ஆம் இடத்துக்கு யோகஸ்தானத்துக்கு ராசியை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன்னோட ஓன் வீடை மீனத்தை பார்த்து முயற்சி ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். 5ஆம் இடங்கிற புத்திரஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். இது இல்லாமல் அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா இதுவரை 5ஆம் இடத்துல இருந்த சனி 6ஆம் இடத்துக்கு போகிறது அருமை. கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகளை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுவது புத்திர விஷயம் இல்லை பெனிஃபிட். நம்மளால குழந்தைகள் பேருக்காக எதிர்பார்க்குறவங்க மற்ற விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்க ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பார்வை, அருமையான ஒரு அமைப்பு. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு அருமையாக இருக்கிறது. இப்போ மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசியோட அதிபதியாகிய சுக்கிரனே பாருங்க அருமையா இருக்காரு. ஏன்னா மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மேஷத்திலே இருந்து 3 வாரமும் துலாம் ராசியவே பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி நாட்கள் தான் ரிஷபத்துக்கு போறார். அதுவும் அவரோட ஓன் வீடு தான், தவறே இல்லை. ராசி அதிபதியின் சஞ்சாரமும் நன்றாக இருக்கிறது. ஆண்டு கிரகத்தின் அமைப்புகளும் அருமையாக இருக்கிறது துலாம் ராசிக்கு. அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் 9ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வருவதும் தவறு இல்லை. அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 3ஆவது வாரத்தில் 7ஆம் இடத்துல இருந்த, அதாவது 8ஆம் இடத்துல இருந்த சூரியன் 9ஆம் இடத்துக்கு குருவோட சேர்றார், அருமை. அதே சமயத்தில் புதன் என்று சொல்லப்படுகிற ராஜயோக அதிபதி, மிகவும் முக்கியமான கிரகமாகிய துலாம் ராசிக்கு புதன் ரிஷபம், மிதுனம், கடகம்னு அருமையான ஒரு பாவத்தில் மாறுறது நல்ல ஒரு நட்பு வீட்டில் ஆட்சி படம் பெற்ற வீடு. அது குறிப்பாக மாதத்தின் 3ஆவது வாரம் 4ஆவது வாரத்தில் மிதுனத்தில் குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து 9ஆம் பாவத்தோடுக்கே சேர்வது அருமை. ஸோ மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல அருமையான விஷயங்கள், நற்செய்திகள், நல்லா வரக்கூடிய நல்ல அமைப்புகள் வரக்கூடிய நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல படிப்பு விஷயத்துல நல்ல உத்வேகம், நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. உத்தியோகத்தர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டெக்னிக்கல் துறையில் ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய, நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய, நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு மாதத்தின் செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக காட்டுது. அதே சமயத்தில் குடும்பத்தினரும் பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தால் பெண், ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முச்சுவலாக இருக்கக்கூடிய அந்த பரஸ்பர உறவுகளில் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குழந்தை பேருக்காக நம்ம வருடமாக காத்திருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல அமைப்பு, நல்ல ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய விஷயங்கள் உண்டு. இது மாதிரி பல விஷயங்கள் நல்ல அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் என்று சொல்லப்படுகிற ஒரு 10 மாதம், ஒரு வருட காலத்துக்கு ஆரம்ப கட்ட மாதமாக, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதமாக நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2025 கட்டாயம் இருக்கிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புதன்கிற கிரகம், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் எல்லாமே நல்ல ஒரு பயிற்சி, நல்ல ஒரு சஞ்சாரங்கள் பெற்றிருக்கிறது. ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரருக்கு கடந்த ஒரு வருடமாக
கொஞ்சம் எல்லாமே கிணத்துல போட்ட கல் மாற எதுவுமே பெருசாக நடக்காமல் அமைதியாக போய் கொண்டிருந்த வாழ்க்கை இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக உத்வேகமாக ஒரு ஃபுல் ஆஃப் ப்ளசன்ட் சர்ப்ரைசஸும் ஒரு நல்ல ஒரு அமைப்பும் கொடுத்து சுறுசுறுப்பாக எல்லாமே வாழ்க்கையில் கொஞ்சம் மேன்மையும் ஹோப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடிய அடுத்த கட்ட படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் நிறைந்த ஒரு சம்பவங்களாகவும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் நல்ல ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய தசாபுக்திகள் என்ன, லக்னம் என்ன, இதெல்லாம் வைத்து தான் நீங்கள் மேற்கொண்டு உங்களுடைய ஷார்ட் டேர்ம் அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்த 10 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த நேரத்தில் எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், உங்களுடைய கர்மா என்ன சொல்கிறது, எந்த மாதிரி வேலை எந்த மாதிரி டைரக்ஷனில் போகலாம், எந்த நேரத்தில் எது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி துல்லியமான சில பலன்கள்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது தான் செய்ய முடியும். அதே சமயத்தில் இந்த கோச்சார் அமைப்பும் இந்த உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன் தான் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 ஜூன் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் அடையும். அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம இந்த மாதிரியோடைய ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோங்கிறது தெரியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம கிரகங்கள் நம்ம கர்ம வினை போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கர்மா எப்படி செயல்படுகிறது, அதுக்கு கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி உதவுது அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரருக்கு ஜூன் 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு அஷ்டமத்திற்கு போகிறார். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே குரு பயிற்சி ஆகிவிட்டது, ராகுகேது பயிற்சி ஆகிவிட்டது, சனி பயிற்சி முடிந்து விட்டது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இதுவரை 7ஆம் இடத்துல இருந்த குரு பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் விருச்சிக ராசிக்கு போய் தன் வீடான 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அதே சமயத்தில் 11ஆம் வீடு என்று 12ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற அந்த விரயபாவத்தையும் பார்க்கிறார். அதே சமயத்தில் 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற இடம், வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய, தாயாரை குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஸோ அப்படி இந்த அமைப்பு என்ன கொடுக்குதுன்னா பணம், வீடு விஷயங்கள், இடம் விஷயங்களில் கொஞ்சம் வர்த்தகம், கொஞ்சம் விற்கிறது வாங்குறது, அது மூலமாக சில பணம் சுப செலவுகளுக்கு வேணுங்கிறதுக்கு ஒரு பணம் திரட்டுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறது, அது மாதிரி நிறையா அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில முயற்சிகள் எடுத்தாவே நடக்கும். 4ஆம் இடத்து குரு பார்க்கறதுனால 12ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால நான் ஒரு வீட்டை கொடுத்து, ஒரு இடத்தை கொடுத்து, ஒரு பூமியை கொடுத்து, போன ஜென்மத்துக்கு போன ஜென்ரேஷனில் வாங்கின சில விஷயங்கள், பூர்வீக விஷயத்தை சிலது கொடுத்தோ அல்லது இடத்தை கொடுத்து சில அமௌண்ட், சில சுபகாரியங்கள் செய்து அது மூலமாக நிதி திரட்டுவது, அது மூலமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சில கடனை அடைப்பது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் இதுவரை 4ஆம் இடத்துல சனி 5ஆம் இடத்துக்கு போய் 2ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ திருமணத்தில் இருக்கக்கூடியவங்க, பார்ட்னர்ஷிப் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சனி 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பது, குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல், அது மாதிரி விஷயங்கள்லாம் சனி 5ஆம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ராகு, இதுவரை ராகு 5ஆம் இடத்துலேருந்து ராகு 4ஆம் இடத்துக்கும், கேது 11ஆம் இடத்துலேருந்து கேது 10ஆம் இடத்துக்கும் போய் இந்த மாதிரி ராகு கேதுகள் எப்பவுமே 4-10க்கு வரும்பொழுது தொழில் விஷயங்கள், வேலை விஷயத்தில் அதிக மும்முரம், அதிக முயற்சி, புதிய புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவது, புரட்சிகளை கொண்டு வருவது, சிலதை மூடுவது, சிலதை திறப்பது, அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் தொழில் வேலை ரீதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு கேது. குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க, குரு திசை நடக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க, கேது திசை நடக்கிற விருச்சிக ராசிக்காரர்கிட்ட நான் சொன்னதெல்லாம் நல்லாவே நடக்கும். ஸோ ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் இப்படி இருக்கும்பொழுது மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை 8ஆம் இடத்துல மிதுனத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே 8ல் போய் இருந்து பல மன உளைச்சல்கள், பிரச்சனைகள்,
இக்கட்டான சூழ்நிலைகள் கடந்த 3 மாதமாக 4 மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ 9ஆம் இடத்துக்கு நீச்சமாக இருந்தாலும் பரவாம ஓரளவுக்கு பரவலாக மாதத்தின் 2வது வாரத்திலே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வருவது அருமை. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மனமாற்றம், ஒரு நல்ல ஒரு உத்வேகம், புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதுவரை 8ஆம் இடத்துல பகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இப்போ ஓரளவுக்கு நீச்சமானாலும் 9ஆம் இடத்துக்கு வருவது கொஞ்சம் நிம்மதி, கொஞ்சம் பெருமூச்சு பெறக்கூடிய, ஒரு நெகட்டிவிட்டியில் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்கள். ஏன்னா அவர் ராசி அதிபதியாக போகிறார் இல்லைங்களா. அதே சமயத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் 8ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்றார். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைமுக இன்கம், இதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதில் முதல் ஒரு பல வருடத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு லாபங்கள் வருவது, அது மூலமாக பொருள் ஈட்டுவது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் சூரியன் மாதத்தின் 3வது வாரம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்த சூரியன் 8ஆம் இடத்துக்கு போடுவது இது மறைமுக இன்கம், பிஸ்னஸில் இன்கம் வராமல் மறைமுகமாக ஏதோ ஒரு காரியம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை விற்பதனாலேயோ ஒரு ஒரு கூட்டு தொழில் மூலமாக வருவதனாலேயோ ஒரு டாப்அப் லோனில் வர மாதிரியோ சில விஷயங்கள்னால நிதி பணப்புழக்காட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு மாறக்கூடிய சில ஒரு வருடமாக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்த கடன் தொல்லைகள், சில கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள், சில பண டைட், அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய, சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய, நிதி புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு சில பண சொத்து விரயங்கள், சில கூட்டு அமைப்புகள், சில லோன், அது மாதிரி கடன் விஷயங்கள் மூலமாக பொருள் ஈட்டு நம்ம சில சொல்யூஷன் பெறக்கூடிய அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க, தொழிலதிபராக இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க வரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறது, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறுறது, ஒரு டாப்அப் லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் மாற்றுறது, இது மாதிரிலாம் நிறையா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இதே மாணவர்களுக்கெல்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகிறது, வெளிமாநிலத்தில் போய் ஹையர் ஸ்டடீஸ்க்காக படிக்கிறது, இது மாதிரிலாம் நல்லா ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய, அடுத்த கட்ட வாழ்க்கையில் நகர்த்தக்கூடிய, ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் குழந்தை செல்வத்தை எதிர்பார்க்குறவங்க என்னதான் குரு அஷ்டமத்தில் போனாலும் ஓரளவுக்கு ஒரு ஆப்ரேஷன் மூலமாகவோ, ஒரு சர்ஜரி மூலமாகவோ, ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ பெறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக அந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் நம்ம பார்க்குறோம். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு பலாபலன்கள் போய்கொண்டிருக்கிறது, அது மூலமாக உங்களுக்கு எப்படி ஒரு துல்லியமான பலன் எடுக்கிறது, நீங்கள் அடுத்த 3 மாதம் 4 மாதம் எப்படி போகும், எந்த நேரத்தில் எது செய்யணும், எது மாதிரி கேள்விகளுக்கு எது மாதிரி ஆன்சர் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, கர்ம பலன் என்ன சொல்லுதுங்கிறதெல்லாம் பார்த்து தக்க முடிவுகளை எடுத்து, அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நீங்கள் அமைத்து கொண்டுவே. ஆனால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன், உறுதியளிக்கிறேன். இது அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கக்கூடிய ஒரு துல்லியமான ஒரு அமைப்பு. நான் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான அமைப்பு விருச்சிக ராசிக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.